ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் தான். முன்னாடி நான் ஒரு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வாய்ஸ் வராது. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் தான் வாய்ஸை போடுறேன். இப்போ வாய்ஸ் ஓவர்னால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் 5 வீடியோ முன்னாடி போட்டேன், ஆனால் அதில் வாய்ஸ் ஓவர் வந்துருக்காது. சாரி, அதுக்கு எனக்கு என்ன அது தெரியாது. சரி, இப்போ வந்து இதான் என்னோடய கேங் நேம் வந்து ப்ரோ டவில் கேங். ஓகேவா? இப்போ வந்து நியூ புதுசாக சீசன் வந்ததுனால நான் சில்வர் 2ல் இருந்தேன். இப்போ வுட்டு 1க்கு வந்துட்டேன். சரி வாங்க ரேங்க் விளாடும். இல்லை இப்போ வேணாம், ஏன்னா 5 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம பிளேயில் விளாட்னா 32 பேர் வருவாங்க. அதனால வந்து நம்ம பிளே விளாடுவோம். வாங்க 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 விளாட்லாம். என்னோடய ஐடி தான், எப்பயுமே ஸ்டம்பிள் கேஸ்லேயே இதே என்னோடய ஐடி. அந்த ஐடி மட்டும் மாறாது. நீங்கள் வந்து என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். நான் அதை எதுவும் சொல்லலை. எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை நம்ம பார்த்துப்போம். இது ஈஸியான மாப்பாச்சு. சரி வாங்க போய் விளாட்லாம். புதுசாக முட்டை அதான் எனக்கு தெரில. இப்போ வருஷம் வந்ததுனால புதுசாக ஒரு அப்டேட்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ புதுசாக அப்டேட்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முட்டைலாம் வருதுல்ல, அதனால. வாங்க. நம்மளோட எத்தனை பேர் முன்னாடி போகிறாங்க. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. ஐயோ அடி வாங்கினே. 2 அடி 3. ஓடு 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 அடி வாங்க. ஓடு ஓடு ஓடு. ஓடிட்டேன். இன்னும் முட்டை இருக்குது. இந்த முட்டையை பார்ப்போம். கோழி பார்த்தீங்களா? கோழியை விட்டுருவோம். ஒரு கோழியை கோமாயிடுச்சுற கோழி. இது கட்டிக்கிற கோழியா? சரி வெயிட் பண்ணுவோம். பிளேயர் வந்தால் கோழி அனுப்புவோம். கோழி அனுப்பிச்சு. கோழி கோமாயிடுச்சு. அடிக்க வருது, ஆனால் அடிக்கல. இப்போது மற்ற பிளேயர் பார்ப்போம். அதுக்குள்ளே டைம் போயிடுச்சு. இன்னும் 12 பேர்னு தெரியல. 12 பேர் கொடுத்துக்குறாங்க. அப்போது வந்து 16 பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போ 12 பேருமே கொடுத்துக்குறாங்க. அப்போது அந்த லோடிங்கில் நான் தான் பார்க்கல போல. இது 24 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எந்த மேப் அடுத்ததுன்னு பார்ப்போம். எனக்கு டவுட்டு தெரிஞ்சு இந்த ஸ்லைடு தான் வரும்னு நினைக்கிறேன். டவுட்டாக தான் சொல்கிறேன். இல்லை, ஸ்லைடு வரல. ஸ்லைடு வந்தால் ஈஸியாக தப்பிச்சு ஈஸியாக போயிருக்கலாம். இது புது மேப்பாக இருக்குது. நான் விளாட்னதில்லை இதை. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேயும் அடி வாங்கிட்டேன்டா. ஓடு 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 ஓடு. அச்சு மெல்ல ஓடு. எப்படியா ஸ்கூல் வாங்க மாட்டேங்கிறேன் நான். போயிடு. ஐயோ, இது நான் விளாண்டதே இல்லை. இந்த ஸ்பைக்ஸ்லாம் வந்தால் எனக்கு விளாடவே தெரியாது. இப்போ புதுசாக தான் நான் ஐடி ஓப்பன் பண்ணேன். சீக்கிரம் வாங்க. முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே முடியாது. இதுக்காக நம்மளால விளையாட முடியாது. ஆனால் நெவர் கிவ் அப். அதனால நம்ம விளையாடுவோம். தாண்டியாச்சு. இப்போ இதை தாண்டணும். போடு. இதை தாண்ட முடியாது. தாண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுவா? குதி ஒழுங்கா குதி. இன்னும் குதிச்சுனே இருக்கிறேன் நானும். அந்த பண்ணியா? எல்லாம் புது அப்டேட்டில் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த உருட்டுறது. வாங்க ஜம்பே. ஐயோ மாட்டினேன். அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு. 6 பேர் தான் வச்சாங்க இந்த தடவை. இந்த ஃபஸ்ட்டு கேமு 12 பேர் 24. அதே ஹாஃபாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து 6 பேரில் அவங்க ஒரே ஒரு ஆள் தான் எடுக்க சொல்லுவாங்க. சரி வாங்க பார்க்கலாம். என்ன 250 GB தான் வருது. சாரி, ரேடு முடியணும். ரேங்க் வந்துருச்சு. நான் ஃபோனில் தான் விளையாடுறேன். நான் பிசியில் விளையாடவே மாட்டேன். ஸ்டம்பிள் கேஸ்ல பிசியில் விளையாட முடியுது. இப்போது ரோப்ளாக்ஸ் புதுசாக வீடியோ போட்டேன். முன்னாடி வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் வேணால் அதை நான் பிசியில் விளையாடுவேன். இப்போ வந்து நான் வந்து என்னோடய மொபைலில் தான் விளையாண்டுக்கிறேன். பிசியில் தான் விளையாண்டுக்கிறேன்.
சாரி, இப்போ வந்து அந்த வாய்ஸ் ஓவர் இல்லை, ஏன்னா எங்கள் அக்கா ஃப்ளக்கு போட சொல்லிட்டா, அதனால தான். சரி இப்போ வாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. சரி வாங்க இப்போ போவோம். இதான் நினைக்கிறேன். இது வேணாம், நான் வெளில வந்துடுறேன். நான் முடிச்சிட்டேன். ஓகே, நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சரி இப்போ வாங்க, ஃப்ரீ ஸ்பின் வருது, ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஸ்பெஷல் கச்சிடணும். எவ்வளோ நேரம் அதை காத்துனுக்கிறேன். ஸ்பெஷல் கச்சிடணும். ஸ்பெஷல் கிடைக்கல. என்னமோ ஒரு ஸ்கின்னு, மாஸ்க்கு, ஹூக்கு. சரி இப்போ நம்ம வந்து இது விளாட்லாம். ஈவெண்ட்டு தான் விளாட போகிறோம் இப்போது. அங்கே இப்போ புதுசாக என்னமோ ஈவெண்ட்டு நிறைய வந்துருக்குது. என்னமோ ஈவெண்ட்டு நான் இப்போ வந்து இதான் விளாட போகிறேன். நிறைய ஈவெண்ட் இது, ஆனால் எது விளாட தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு ரேபிட் டாபிக் தான் விளாட்லான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் விளாட்லாம், அதை வந்து அப்புறமா அடிக்கலாம் சொல்லிட்டு இப்போ வந்து போகிறேன். சாரி, நான் ரேங்க்குக்கு வந்துட்டேன். இது டோர்னமெண்ட் பார்த்துருந்தேன். சாரி, என்கிட்ட டோர்னமெண்ட்டு இந்த டிக்கெட்டு அந்த மாதிரி இருக்குங்க, அது இல்லை என்கிட்ட. சரி வாங்க நம்ம ரேங்க்கே விளாட்லாம். சாரி, இது ஈவெண்ட்டு. ஆமாம், சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு ரேங்க்குன்னு. சீக்கிரம் இப்போ தான் நான் யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஆரம்பித்தேன், அதனால தான். ஐயோ, டீமா? நான் டீம்னே நினைக்கல. நான் சிங்கிள் பிளேயரு, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா டீம் நினைக்கல. ஆனால் டீமில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸ்கின்னை பாரு, நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்களா? ஷெரீஃப் நம்ம தான், எல்லாரையும் நம்ம சுட்டு தள்ளலாம். ஆனாலும் சிங்கிள் பிளேயர் இல்லாமல் டீமாக இருந்தால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம இப்போ யாராவது செத்துட்டாலும் நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதோ பாருங்க வருது அந்த வெள்ளை கலரு, அது வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ இருங்க காமிக்கிறேன், யார் ரிவ்யூ ஆனால் மேலே காமிக்கும், அப்போ நான் அவங்க காமிக்கிறேன். நம்ம டீமில் ஒருத்தன் இறந்துட்டான், மேலே பாருங்களேன், ஒருத்தன் ரீஸ்பான் ஆகிட்டான் அப்படின்னு வருதா, இன்னொருத்தர் ரீஸ்பான் ஆகிட்டான் அப்படி வருதா. நம்ம வந்து இப்போது இறந்துட்டோன்னா நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணலாம், அந்த மாதிரி. இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ஈஸி பீஸி. இட் இஸ் எ பீஸ் ஆஃப் எ கேக், அந்த மாதிரி. சரி இப்போ வாங்க, இப்போ ஸ்டார்டிங்கில் ஈஸியாக வரும், அதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி தான் எனக்கு இது பிடிக்காது. இந்த போயிட்டு குடிக்கணும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் செத்துக்கலான்னு இருக்கிறேன். சாப்பிட செத்துட்டேன். இப்போ இதான் நம்ம டீம்மேட்டு, இவன் தான் நம்மளை ரீஸ்பான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை, இவன் தான் நம்மளை இந்த காப்பாற்றுவான். பார்ப்போம் காப்பாற்றுறேன்னா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றிட்டா ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் மாதிரி காப்பாற்றிட்டான். தெய்வமே. சரி வாங்க, நம்மளும் செத்துட்டோம், உடனே செத்துட்டோம். இப்போ நம்மளை ரிவ்யூ பண்ணிட்டான் நம்ம ஃப்ரெண்டு. இவன் தான் கைஸ், பாருங்களேன், இவன் தான் ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுறான். கைஸ் பார்த்தீங்களா, அது உழவே இல்லை, எப்படி தப்பிச்சான்னு தெரில. கைஸ் ப்ரோ பிளேயர் கைஸ், இவன் ப்ரோ பிளேயர். விடிஜி மாரி ப்ரோ பிளேயர் கைஸ் இவன் தான். ஏன்னா விடிஜியோட சப்ஸ்கிரைபர் தான் நானும். அதனால தான் முன்னாடி வர வீடியோஸ்லாம் விடிஜின்னு போட்டிருப்பேன். ஏன்னா விடிஜி பார்த்து தான் நான் அந்த வீடியோலாம் போட்டேனே, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ தான் போட்டிருப்பேன். அது பதிலாக விடிஜி ஃபஸ்ட்டு நான் அந்த சேனலில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏதாச்சும் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இப்போ எங்கள் டீம் தெரியுதா, இது என்னோடய செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் வாய்ஸ் ஓவர் வராது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி போடுறேன் வாய்ஸ் ஓவரு. சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ வச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்லையும் பார்த்துட்டு லைக் பட்டன் அமுத்திட்டு நோட்டிஃபிகேஷனை அமுத்திட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.